ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரேவதின் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போறது மக்கி கா ரோட்டி சர்சோதா சாக். பஞ்சாப் ஸ்டேட்ல ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னல் அண்ட் ஃபேமஸான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி யூஸ்வலி வின்டர் சீசன்ல செய்வாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். குளிருக்கு ரொம்ப நல்ல ஃபுட் இது. ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அண்ட் ரொம்ப குவிக்கா நம்ம இதை செஞ்சிடலாம். இதுல மக்கிக்கா ரொட்டின்றது மக்காசோளம் மாவை வச்சு செய்யற ரொட்டி. அதுக்கப்புறம் சர்சோதா சாக் கீரையை வச்சு செய்கிற ஒரு கடையல் மாதிரி. ஸோ இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நாம் கீரையை எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 விதமான கீரை எடுத்திருக்கேன். ஒரு கட் பாலக், ஒரு கட்டு கடுகு கீரை, ஒரு கட் சக்கரவர்த்தி கீரை. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஏதாவது ஒரு கீரையை வச்சு கூட சில பாலக் மட்டுமே வச்சு கூட செய்யலாம். ஸோ முதல்ல நாம் கீரையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி அதை நறுக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம குக்கரில் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம வச்சிருக்க கீரையெல்லாம் அதில் சேர்த்து குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விடணும். கீரை நல்லா வெந்து வரணும். அதனால் 30 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு நாம் மற்றதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நாம் ரொட்டி செஞ்சிடலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு மக்காசோளம் மாவு எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடலாம். தண்ணியை விட்டு நாம் இதை சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ இதை நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம ஊற விட்டுடலாம். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தா நம்ம கீரை ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ வாங்க கீரையை பார்க்கலாம். ஸோ பாருங்க, கீரை நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இதில் இருக்க தண்ணியை நம்ம தனியாக வடிகட்டி வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா கடைஞ்சிடணும். கீரையை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். தேவைப்பட்டால் மிக்சியில் கூட போட்டு ஒரு பல்ஸ் மாதிரி விட்டு எடுத்துக்கலாம் நாம. ஸோ இதை நல்லா கடைஞ்சி வந்ததுமே நாம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மக்காசோளம் மாவு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது ஒரு க்ரீமியான டெக்ஸ்டர் கொடுக்கும். அதனால நாம் இதையும் சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வச்சிருக்க தண்ணியை இதில் சேர்த்து நல்லா கீரையை கடைஞ்சி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாம் இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 4-5 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கி தனியாக வச்சுடுங்க. ஒரு வானல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுடுங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுமே நாம் நறுக்கி வச்சிருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா பச்சை வாசனை போய் நல்ல ஒரு அரோமா வரும் வரைக்கும் நம்ம இதை வதக்கி விடணும். இது நல்லா வதங்கி வந்ததுமே நாம இதை எடுத்து நம்ம கீரையில சேர்த்தா நம்ம சர்சோதா சாக் ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட கடைசியா 1 ஸ்பூன் அளவுக்கு நாம நெய் சேர்த்தா இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சர்சோதா சாக் ரெடி ஆயிடுச்சு. வாங்க ரொட்டி செய்யலாம். இப்போ நாம வச்சிருக்க மாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கோங்க. சின்ன ஒரு உருண்டையை எடுத்து ஒரு பட்டர் ஷீட்ல வச்சு தட்டிக்கலாம். இது சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம திரட்ட முடியாது. அதனால இதை ஒரு பட்டர் ஷீட் வச்சு சாஃப்டா நம்ம திரட்டிக்கலாம். அதோட தவா சூடானதுமே நாம இதை ரொட்டி அதில் போட்டு எண்ணெய் எல்லா சுத்தலும் எண்ணெயா இல்லைன்னா நெய்யை விட்டு நல்லா எல்லா பக்கமும் வேகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இதே போல நம்ம எல்லா ரொட்டியும் சுட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி. எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப குவிக்காவே செஞ்சிடலாம். நம்ம இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.